இது பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட்ஸ் போட்டிருக்கு, ஸ்போர்ட்ஸ் வேர் போட்டிருக்கு, ஸ்விம் வேர், டாப்ஸ், ட்ரவுசர்ஸ் ட்ரவுசர்ஸ். நம்ம ஊர்ல ட்ரவுசர்ன்னு சொன்னா, நம்ம ட்ரவுசர்ன்னு சொல்லவே மாட்டோம் இல்லையா? அது வந்து ஒரு ஃபேஷனா இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம்? பேண்ட், ஷர்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனா, இந்த ஊர்ல பேண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு புரியாது. ட்ரவுசர்ஸ்ன்னு சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். என்ன போட்டிருக்கு பாருங்க. பியூர் காட்டன் கிராப்ட் பலாசோ ட்ரவுசர்ஸ். பலாசோ ட்ரவுசர்ஸ். பேண்ட்டுன்னு சொன்னோம்னா உள்ளாடை ஆகும். அதே சமயத்தில் அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பேண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இதை. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ரவுசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ட்ரவுசர்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஷனான வேர்டாக இல்லை இல்லையா? ஸோ அப்படி தான் சொல்லணும். இந்த ஊரில் யூகேயில் ட்ரவுசர்ஸ்ன்னு சொல்லணும். அது ஏன் நம்ம ட்ரவுசர்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, எஸ் போடுறோன்னா, அதில் 2 கால் இருக்குது இல்லையா? 2 சைடு இருக்குது. அதனால அதுக்கு ப்ளூரலில் சொல்லணும், ட்ரவுசர்ஸ். ஸோ யூகே இங்கிலீஷில் வெள்ளைக்காரங்க கிட்ட பேண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. பேண்ட்ஸா? நீங்கள் என்ன உள்ளாடையை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது.